கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த ஆராதனை துதி ஆராதனையாக ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். இருக்கின்ற இடங்களிலே நீங்கள் அமைதி காத்து ஜெபத்தோடு காத்திருங்கள். கைகளில் பரிசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கீதங்களையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர் அனைவரும் இந்த ஆறில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். காலத்துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமது நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தீங்க சுவாமி, ஸ்தோத்திரம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், பாவிகள், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் தயவாக எங்களுக்கு தாவே அரவணைத்து பாதுகாத்து போஷித்து வருகிறேன். மேலான அன்புக்காக நடி சொல்கிறோம். இந்த காலைவெளியிலும் திருச்சபையின் ஊழியக்காரர்களாக, விசுவாச குடும்பங்களாக, தொலைக்காட்சியை பார்க்கிற நேர்களாக அனைவரும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய திரு சமூகத்தில் ஜெபத்தோடு கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக இப்படி நாமும் மகிமைப்படட்டும். இந்த கஷ்டமான சூழலிலும் இந்த ஆராதனை வழியாக இன்னும் அதிகமாக கெட்டுச் சேரவும், விசுவாசத்தில் நம்பிக்கையில் பெறப்படவும் இதை கிருபையை செபிக்கிறோம். தொடக்கம் முடிவரையிலும் எங்களை பிரசனகத்தாவாக இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புடைந்த பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பரிசுத்த பேதுரு ஆலய திருச்சபையிலிருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பயங்கரமான நெருக்கடியான நிலை என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சங்கீதம் 91:9 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு உன்னதமான வாக்கு தத்தம். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஒரு உன்னதமான கர்த்தர் அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கலங்க விட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம வழி நடத்துகிறார். அந்த ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 91:6 இல்லையா? நம்ம இன்னைக்கு தங்கத்தை பார்க்கும்போது அது 916னா அதுக்கு வேல்யூ அதிகம். அது மாதிரி வேத புத்தகத்தில் 916 91:6 இல்லை 916 நம்மளை அப்படி நல்ல சுத்த தங்கமும் மாத்துறார். அதான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஒரு சுத்த கேரட் 916 மாதிரி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை எடுத்து பயன்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக அந்த நிச்சயத்தோடு கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். உறுதியாக பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம். அந்த மகிழ்ச்சியோடு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அந்த விசுவாசத்தோடு
ஆகையினாலே வாதை என்னை அணுகாது என்று சொல்லி அந்த உற்சாகத்தோடு நாம் தொடர்ந்து ஜீவிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நாம் நடப்போம். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான் துர்செய்தியை கேட்பதனால் பயப்படான். எந்த கொள்ளை நோயை கட்டி செய்தி கேட்டாலும் பார்த்தாலும் பயப்பட மாட்டான் நீதிமான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பான். ஆக நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு 244வது கன்வென்ஷன் கீதங்கள் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 244வது கன்வென்ஷன் கீதங்கள். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவசத்திய பரிசை கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவசத்தியம் பரிச்சயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் எழுந்தாலோ அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம்
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரோடு தனித்திருப்போம். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த உன்னத அனுபவத்தோடு எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. வீட்டில் அரிசி மட்டும்தான் இருக்குனாலும் அதுலேயும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பருப்பு காய்கறிலாம் வந்து சேரும் இல்லை. இருக்கிறதுல மன நிறைவோடு இருக்கும்போது அது நமக்கு நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். குறைவு வரும்போது அவன் என்ன செய்தான்னு பார்க்குறார். நமக்கு ஒரு நோய் வரும்போது, கஷ்டம் வரும்போது என்ன செய்தோங்கிறத பார்க்குறார். முறுமுறுக்கிறோமா அதையும் நம்ம சந்தோஷமா இது ஆண்டவர் எனக்கு தந்தது, நான் ஏற்றுக்கிடுதேன், ஆண்டவருக்கு அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி சந்தோஷமா ஏற்றுக்கிடும் போது அது ஆசீர்வாதம், பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலை உருவாவதுக்கு முந்தியே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம், நம்மை குறித்திருக்கிற தெய்வம், நம்மை அழைத்திருக்கிற தெய்வம் இல்லையா. நம்ம பிறக்கிறதுக்கு முந்தைய நம்ம இப்படி தான் தெரியும் இல்லையா. நம்ம உருவாதுக்கு தாயின் கருவிலை உருவாதுக்கு முந்தைய நம்ம பாவங்களுக்காக இவன் என்னென்ன பாவம்லாம் செய்ய போறான்னு சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில உயிரே கொடுத்தவர். அதான் தாயினுடைய அன்பை விட மேலான அன்பு இந்த இயேசு கிறிஸ்து இல்லையா. வீழ்ச்சியில் நம்ம விழுந்து கிடக்கும் போது நம்மை மீட்பவரும் ஆண்டவர் இல்லையா. நோயினால துவண்டு போய் கிடக்கலாம், வருமானம் இல்லாமல் துவண்டு போய் கிடக்கலாம், அல்லது எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் தடைபட்டு போய் துவண்டு போய் நொந்து போய் அப்படி வேதனையோடு இருக்கலாம். அந்த வீழ்ச்சியிலிருந்து தூக்குகிறவர் ஆண்டவர், நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். அவர் தொடர்ந்து நம்மை அரவணைப்பார், நம்மை காப்பார், நம்மை மீட்டு எடுப்பார் இல்லை. நம்மெல்லாம் அவர் அழைச்சிருக்கிறார், பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். என் மகனே, என் மகளே, என் மகனே, மகளேன்னு சொல்லி அவெல்லாம் நம்ம அப்படியே அன்பு அவனை சுற்றி சுற்றி வாரார். எப்படி ஒரு ஈன்று எடுத்த ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு மாடு சுற்றி சுற்றி வருமோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மை சுற்றி சுற்றி வந்து நம்மளுக்கு அரவணைப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் கொடுக்கிறார், நேசம். அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அவர் தூங்காம உட்கார்ந்து இரவு பகலா நமக்காக நம்மை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக காப்பார், இனிமேலும் காப்பார். இதுவரை காத்த ஆண்டவர் இன்னும் காப்பார். அந்த விசுவாசத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு 355வது பாடலை பாடுவோம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். ஆகவே கலங்காதே மனமே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக 355வது கன்வென்ஷனுக்கு இதங்களை நாம் பாடுவோம்.
உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணா அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணான் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழுத்துணை மீட்பவரோ, எழுந்து விடாது சேர்ப்பவரோ. வீழ்ச்சியில் விழித்துணை மீட்பவரோ, எழுந்து விடாது சேர்ப்பவரோ. சில வேளையில் சிக்ஷையினால் உன்னை கிட்டி எழுப்பவரோ. ஜெயமோ கனமோ சுகமோ இரக்கமோன கழிப்பவரோ, இரக்கமோன கழிப்பவரோ. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் அவதரித்தார். தரித்தார், தரித்தார், தரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்காதே மனமே, கலங்காத மனமே, இஸ்ரவேலை நடத்தினவர்
நிச்சயமாக நம்மை நடத்துவார். அப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. தொடர்ந்து நாம் தரித்திருப்போம், ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். இருக்கிற இடங்களிலே உட்கார்ந்தோம், முழங்கால் படியிட்டு நின்று கொண்டும் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா சம்மா கூடவே இருக்கின்ற ஆண்டவர், சுகம் தருகின்ற ஆண்டவர், நம்மை காண்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக கலங்க வேண்டிய அவசியமில்லை. உயிரோடு இழந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் அரவணைக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறாரே. அந்த ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி சொல்லுவோமா? இருக்கின்ற இடங்கள்ல நம்ம நாவை தாழ்த்தி முழு உள்ளத்தோடு அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் சமூகத்தில் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டு இன்றளவும் ஒரு குறைவில்லாமல் நம்முடைய தேவையில் அற்புதமாக சந்தித்து வருகிறாரு. அந்த அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனை குறைவில் மத்தியிலும் ஏன் தேவன் நம்மை நிறைவாக நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனை கிருபை, எத்தனை தயவு, எத்தனை இரக்கம். கடந்து வந்த பாதைகள்ல தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நம்ம ஏந்தி சுமந்து தப்பு வித்து பாதுகாத்து வந்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல காற்றை தந்து, நல்ல தண்ணீரை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல வீட்டை தந்து, நல்ல திருச்சவை தந்து அற்புதமாக ஆண்டவர் எடுத்து வந்திருக்கிறார். பலவிதமான பாதிக்கப்பட்ட சூழலிலும் என் தேவன் நம்மை எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கும் நம்மை ஆண்டவர் வெளியெடுத்து பாதுகாத்து கொண்டாரு. நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாரு, நம்முடைய திருச்சவை பாதுகாத்து கொண்டாரு, நம்முடைய பட்டணத்தை பாதுகாத்து கொண்டாரு. நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? என் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லா வாயிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நாம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருப்பதும் அவருடைய சொத்து கிருபை அல்லவா? அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு அழிந்து போயிருப்போம். எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு நாசமோசங்கள். என் தேவாதி தேவன் நம்மை கிருபையாக வழிநடத்தி வந்திருக்கிறாரே, பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அந்த உன்னதமான தேவனுக்கு நம்மை படைத்த அந்த ராஜாதி ராஜா, அந்த ஆண்டவரை முழு மனதோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? நன்றி சொல்வோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவர் நீங்க மாத்திரம் போதும், என் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்லுவோம். இந்த உலகம் கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், என் தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக, நம் அருகில் இருப்பதற்காக, அருகாமையில் இருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவர் எல்லாற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். சுகந்தருகின்ற ஆண்டவர், கூடவே இருக்கின்ற ஆண்டவர். சொன்ன வாக்கு, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னால் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெற்ற பிள்ளையை தாய் மறந்தாலும் நான் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்காக நன்றி சொல்லுவோமா? ஐயோ ஆண்டு என்னை மறந்துட்டார் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஐயோ ஆண்டு என் குடும்பத்தை மறந்துட்டாரு. அப்படி இல்லை, என் தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக, மறவாத நேசராக நம்மோடு கூட இருப்பதற்காக, ஒரு தாய் தன் பிள்ளை தேற்றுவது போல நம்மை தேற்றுவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கண்ணீர் வடிக்கிற நேரத்தில், கவலைப்படுற நேரத்தில்,
அங்கலாய்க்கிற நேரத்துல, துக்கப்படுற நேரத்துல என் தேவன் எங்களை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் தேவன் நம்மை தேற்றுவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கடந்து வந்த பாதைகள்ல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பக்தன் சொல்லும்போது, நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகள் 1000 அது ஒவ்வொன்றாக சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்கள் போதாது. நம்ம அருமையான இயற்கையான காற்று தந்திருக்கிறார். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு சிலிண்டர் ஏற்றப்படுவதற்கு எவ்வளவு காசு கேட்கிறாங்க. ஆக்சிஜன் ஏற்றுவதற்கு அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. நம்ம தூய்மையான தண்ணீரை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், உறவுகளை தந்திருக்கிறார், நல்ல திருச்சை தந்திருக்கிறார், நல்ல உணவை தந்திருக்கிறார், நம்முடைய தேவையை சந்தித்து வந்திருக்கிறார். நம்முடைய தேவன் இன்றளவும் நம்மை கிருபையாக போஷித்து வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா. காடுகள் இருக்க எல்லா மரங்களையும் பேனாவாக மாற்றினாலும், கடல் மையை நீராக மாற்றினாலும், வானத்தை பேப்பராக மாற்றினாலும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்மால் எழுத முடியாது. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம அவரை துதிப்போமா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே. கரங்களை பிடித்து
கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். இம்மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்து ஆயுசு நாட்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் நன்மைகளை நாம் மறந்துட்டோம், செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் விட்டு விட்டோம். ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்தோம், ஜெபத்தை மறந்தோம், வேத வாசிப்பை மறந்தோம், ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றோம். இந்த காலை பொழுதிலும் குடும்பமாக, திருச்சபையாக, இது காண்கிற ஒவ்வொரு மக்களாக ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் விட்டு விட்டோம். ஆண்டவரை தேடுகிற சமயத்தில் தேடாமல் விட்டு விட்டோம். நம்முடைய குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவர் சமூகத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரின் தயவாக மன்னிக சுவாமி, இவ்வளவு காலங்களை வீணாக கழித்து விட்டேன். இத்தனை சமயங்கள் ஓய்வு நாளைக்கு தாவே, உமக்கு செலவழிக்க மறந்த எனக்கு தாவே, உம்மை ஆராதிக்க மறந்த எனக்கு தாவே, உம்மை பற்றிய பயத்தோடு வாழாதபடிக்கு துணிகரமாக வாழ்ந்தேன். என் தயவாக மன்னிக என்று சொல்லி எல்லாரும் அவர் கண்களை மூடி அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கவர் ஆயத்தப்படுகிறார், நம்மை வணைய ஆயத்தப்படுகிறார், நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய அவர் ஆயத்தப்படுகிறார். இவ்வளவு காலங்கள் வீணாக கழித்து விட்டோம். இந்த காலவெளியிலும் அர்ப்பணிப்போடு முழு உள்ளத்தோடு ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணம் செய்வோம். குயவனே குயவனே, களிமண்ணான என்னை கண்ணோக்கி பாருங்க சாமி, எத்தனை ஆபத்து நிமிடத்திலும் என்னை கிருபியாக பாதுகாத்தீங்க சாமி. ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில என்னை படைத்தீங்க கத்தாவே. நான் நோக்கத்தை மறந்துட்டேன், உம்மை தேட மறந்துட்டேன் கத்தாவே. என்னை தயவாக மன்னித்து ஒரு அழகான பாத்திரமாக வணிந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டு சமத்தில் மன்றாடுவோமா? எல்லாரும் மன்றாடுவோம். இனி இவரு காலங்கள் ஆண்டவருக்காக வாழ நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்காக உழைக்கு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டு நம்மையும் ஆண்டு பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். அந்த சிந்தையோட ஆண்டவரே தன் நல்ல சமயத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாம் யாவரும் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா
இணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வடிவாகவே துதிக்கவும் உம்மை நோக்கி பார்க்கவும் ஒரு விஷயங்கள் அர்ப்பணிக்கும் தந்த வாய்ப்பிற்காக தோத்திரம் சொல்கிறோம். ஆராதித்த உம்மை நோக்கி பார்த்து துதித்த அனைவரையும் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இடைக்குறைகளை தயவாக மன்னித்து இருவர் காலங்களில் சுவாமி உமக்காக வாழ அர்ப்பணித்திருக்கிறோம், தீர்மானம் எடுத்திருக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை வளைந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம், சீர்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த வெளிநக தாவே இப்படி சமூகத்தில் ஒரு சில காரியங்களுக்காக செபிக்க இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைகளில், குடும்பங்களில், என்னுடைய சமுதாயத்தில், தேசத்தில் கத்தாவே ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் சுகத்தையும் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அந்த சிந்தையோடு அர்ப்பணித்து நான் செபிக்க இருக்கிறோம். உடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கொரோனா வைரஸ் இந்த கிருமி எல்லா தேசமெங்கும் பரவி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி கேட்பதை விட வேதத்தில் நமக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. எல்லாம் நடக்கும் கடைசி உலகத்தின் கடைசி நாட்களில் இது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த கொள்ளை நோயை ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றிலே நிறைய பார்க்கும்போது நிறைய வேத ஆதாரங்களோடு நிறைய சம்பவங்கள் உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் கொள்ளை நோய் தேசத்திலே அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் இது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். நோவாவுடைய காலத்தில் அதிகமாக இப்படிதான் எல்லாம் நடந்துச்சு. இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. எவ்வளவோ கட்டளைகள் ஆலோசனைகள் கொடுத்தும் அதை அறியாமல் அல்லது அறிந்தும் துணிகரமாக நிர்விசாரமாக வாழ்ந்ததுனால தேவன் ஒரு பெரிய ஒரு அழிவுக்கு நேராக நடத்தினார் இல்லையா? ஒரு இது அழிவல்ல, இது ஒரு எச்சரிக்கையின் காலம். இதை நாம புரிஞ்சுக்கிடணும். கிழக்கிந்திய நாட்கள், மேல் நாடுகள் எல்லாம் ஒருவேளை வேதாகமத்தை விட்டு அதி தூரமாக போன ஒரு சூழ்நிலை இல்லை, வேதத்துக்கு புறம்பாக அல்லது வேதத்தை தனக்கு பக்கமாக தன் பக்கமாக சாதகமாக்கி கொள்கிற ஒரு சூழ்நிலை, சட்டங்களை தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிற ஒரு சூழ்நிலை. ஆக பலவிதமாக ஆண்டவருக்கு விரோதமாக மக்கள் கூட்டம் தேசம் எழும்புகிற போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காக, எச்சரிப்பதற்காக, தேசத்தை உணர்த்துவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த ஒரு கொடிய நோயை அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அர்ப்பணித்து எச்சரிப்புக்கு பயந்து தங்களை ஆண்டவருக்கு உட்படுத்தி கொள்கிற போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழிவிலிருந்து விடுவிக்கிறார். அன்றைக்கு சில நூற்றாண்டுகள் முன்பாக கால்ரா நோயிலே பாதிக்கப்பட்ட போது நாசரேத் இடைன்குடி பகுதியிலே மர்காசியஸ் ஐயர் அவர்கள் இவர்கள் அந்த நோயிலிருந்து என்னுடைய பகுதி நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், அதற்காக தீர்மானங்களை எடுத்தார்கள், ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனை செய்தார்கள். தினந்தோறும் ஆலயத்திலே திருவிருந்து ஆராதனை நடத்துவேன் என்று சொல்லி பல விதமான உடன்படிக்கை செய்து தன்னை அர்ப்பணித்தார்கள். தன்னை அர்ப்பணித்த போது தேசத்தில் உள்ள அப்படிப்பட்ட கொடிய நோய் நீக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிற போது தேசத்திலே விடுதலை தருவார். ஆமென். ஆண்டவர் தேசத்திலே விடுதலை தரும்படியாக நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார். நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார், நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கிற போது தேசத்திலே விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, நோய்கள் சுகமாகும், நோய்கள் பறந்து போகும், அது கொள்ளை நோய்களும் பறந்து போகும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு காலம்
நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்துச்சோன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நம்முடைய இந்திய தேசத்திலே இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை. இப்போ நினைக்கலாம் நாம நல்லா இருக்கோம், என் குடும்பத்துக்கு வரலன்னு சொல்லி ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இன்னைக்கு எங்கேயோ வந்த அந்த வைரஸ் நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு நாளைக்கு வரலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய பகுதி பாதுகாக்கப்படணும். இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்திலே பல மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்கள் நிறைய உண்டு. அந்த மாவட்டங்கள் இந்திய தேசத்திலும் இருக்கிற அந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகற்றப்படணும். ஆக இந்த காரியங்களுக்காக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு அமைதியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நோய் அது முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். அந்த விஷக்கிருமிகள் எந்த விதத்திலும் எங்களுடைய தேசத்திலே இனி பரவக்கூடாது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு ஆண்டவர் ஒரு வாதையை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை ஒரு மனுஷனுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி அவனை சீர்படுத்துவதற்காக ஆண்டவர்களை அனுமதிக்கலாம். ஆண்டவர் அவனை நல்வழிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கலாம். ஒரு தேசத்திலே பலவிதமான தீமையான காரியங்கள் நடைபெறுவதாலே தேசத்தை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கலாம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக செய்த எத்தனையோ பாவங்கள் உண்டு. எத்தனையோ நாட்களில் நாம் நிர்விசாரமாக வாழ்ந்திருக்கிறோம். வசனம் தெரியும், இது கட்டளை தெரியும், கற்பனை என்னன்னு தெரியும், ஆனாலும் அதை மீறி இருக்கிறோம், அதை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் என்னுடைய தேசத்தில் பெரிய ஒரு நோய்க்கு காரணமாக இருக்கிறது. என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பாவங்கள்னாலே நாம் பாவத்திலே செத்து கொண்டு இருக்கிறோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு அகற்றட்டும். என்னுடைய பாவம் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய மாவட்டத்திற்கு, என்னுடைய மாநிலத்திற்கு, என்னுடைய தேசத்திற்கு அது தடையாக இருக்கக்கூடாது. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். இருக்கிற இடங்களிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவளாக, நம்முடைய மீறுதல்களை உணர்ந்தவளாக, நம்முடைய அக்கிரமத்தை உணர்ந்தவளாக, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை என்னுடைய அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவோம், நம்முடைய மீறுதலுக்காக மனஸ்தாபப்படுவோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நான் உண்மையிலே நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்துவோம். அன்னைக்கு ஆண்டவரே நாம் மறந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனியாமல் போயிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறோம். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி இருக்கிறோம். அந்த மீறுதல்கள், அந்த வேத வசனத்தை அவமதித்த காரியங்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காததினாலே இன்றைக்கு நாம் பலவிதமான வாதைகளுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, இழப்புகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்க மறந்து விட்டோம். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த வேண்டிய இடத்தில் நாங்கள் கனப்படுத்த மறந்து விட்டோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்தி பிடிக்க வேண்டிய நேரத்தில் உம்முடைய உயர்த்தி பிடிக்காமல் போனோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்துவோம். ஆண்டவருடைய அன்பை அநேகவில் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை நாம் உதாசீனப்படுத்த இருக்கிறோம். அவருடைய அன்பை விட்டு நாம் தூரமாக போயிருக்கிறோம். அந்த அன்புக்கு, ஆண்டவருடைய தியாகம் நிறைந்த அன்புக்கு நாம் பதிலாக எதையுமே செய்யாமல் அதை உதாசீனப்படுத்த இருக்கிறோம். கடந்த 40 நாட்களாக ஆண்டவருடைய பாடுமரத்தை தியானித்த நாமும் கூட அவருடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக நாம் ருசிக்கவில்லை. அவருடைய அன்பை தேடாதவர்களாக மமதையோடு, கர்வத்தோடு, பெருமையோடு
இன்னுமாக நாம் பழைய பாவத்தோடு நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுவோம், அவருடைய தியாகத்தை நினைவு கூறுவோம். எனக்காகத்தானே சிலுவையில் அடிபட்டார், எனக்காகத்தானே நொறுக்கப்பட்டார், எனக்காகத்தானே இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவருடைய அன்பை உணருவோம். நம்முடைய பிள்ளைகள் ஏராளம் உண்டு, நம்முடைய தவறுகள் ஏராளம் உண்டு. உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை பிளவை உண்டாக்குகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு கடந்து போய்விட்டோம், உம்மை நெருங்கி செய்வதற்கு எங்களுடைய பாவங்களை அகற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உம்மை அர்ப்பணிப்போம். பலவில் நம்மை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். நம்மை விட்டு கொடுக்காத தற்பெருமை என்கிற சுயம் என்கிற எண்ணத்தினாலே நாம் அழிவை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதை இணைந்து பார்ப்போம். ஆண்டவரே, தான் என்ற எண்ணம், நான் என்ற சிந்தனை, சுயம் என்கிற அகம்பாவதம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்களுக்கு, என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய இழப்புகளுக்கு, என்னுடைய நோய்களுக்கு, என்னுடைய ஆசீர்வாத குறைபாட்டிற்கு என்னுடைய சுயநலம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, அதை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். தேசத்திலே பிறருடைய நன்மையை எதிர்பார்க்காமல் நான் மட்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி, நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் சொல்லி சுயநலமா இருந்துட்டு ஆண்டவரே, பிறரை நான் நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கல, பிறருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கல, பிறரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நான் கனப்படுத்தல, அந்த பாவத்தையும் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் தான் செய்த பாவங்களை மனதுக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் இத்தனை திரளாய் இருக்கிறது ஆண்டவரே, இவ்வளவு திரளாய் இருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். அமைதியாக நம்முடைய பாவங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்ப்போம். அமைதியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்த எல்லா காரியங்களையும், ஆண்டவருக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மனதிலே கொண்டு வந்து, ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்க்கு, இந்த விஷ பூச்சிக்கு, இந்த விஷ பலவிதமான தீமையான காரியங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கு நான் காரணம் என்று சொல்லி எப்போது நாம் உணர்கிறோமோ, எப்போது நம்மை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, இந்த ஒரு தீமையான காரியத்திற்கு நான் தான் என்னுடைய பங்கு உண்டு என்று சொல்லி எப்போது நாம் உணர்கிறோமோ, அப்போதுதான் இந்த தீமை நம்மை விட்டு அகலும், நம்முடைய வாழ்க்கையிலே சுபிட்சம் பிறக்கும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த உணர்வு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அதே வேளையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம், இந்த குடும்பங்களுக்காக ஜெபம் செய்வோம். கொரோனா ஒருவேளை மரணத்தின் விளிம்புக்கு வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. சில பேர் விடுதலை பெறுகிறார்கள், சிலர் மரணித்து போகிறார்கள். ஆண்டவரே, அந்த குடும்பங்களை, அந்த நபரை நீர் தொடும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் இந்த வேளையிலே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே அந்த சிகிச்சை பெறுகிற 63 பேருக்கும் நீர் விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் விடுதலை தாரும், உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே. நீர் நினைத்தால் ஒரு இமை பொழுதலை தகப்பனே சுகம் தர முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதத்தை இப்பொழுதே, இன்றைக்கே, இப்போதே செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம், கதறுவோம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஒருவேளை விஞ்ஞானத்தால், அறிவியலால், ஒருவேளை மருத்துவத்தால் செய்ய முடியாத அற்புதத்தை என் ஆண்டவரால் செய்ய முடியும். அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே, எங்களுக்காக, இந்த தேசத்திற்காக இரக்கம் பாராட்டி நன்மையை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவர் நம்பிக்கையோடு நாம் ஜெபம் செய்வோம்.
ஆண்டவரே எத்தனையோ இரத்த சாட்சிகள் வாழ்ந்த இந்த இந்திய தேசம், எத்தனையோ ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த இந்த தேசம் ஆண்டவரே, இந்த தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் சர்வ அதிகார ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ள ராஜா, நீரே மருத்துவங்களில் அதிசயங்களை செய்ய சொல்லி எங்களுடைய தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதன் மூலமாக தேசம் உம்மை கண்டுகொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதத்தை நீர் எங்களுக்கு செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட அந்த 63 நபர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அதற்காக உதவி செய்கிறவர்கள் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனை பாராமல் தன்னுடைய குடும்பத்தை பார்க்காமல் அர்ப்பணிப்போடு செயல்படுகிற தியாகத்தோடு இருக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, இன்னமாக உதவி செய்கிற காவல்துறைக்காக, மின் வாரியங்களுக்காக, இன்னமாக நகராட்சி ஊழியர்களுக்காக, பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு நீ நல்ல தைரியத்தை கொடுத்து இருக்கிறேன். வியாதி எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வரத்தை நான் பயன்படுத்த சொல்லி தைரியமாக இந்த மரணத்தில் விளிம்பில் நிற்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதமான தொற்றும் வரக்கூடாது ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கதறுவோம், கண்ணீர் சிந்துவோம் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பு பணியிலே, அந்த மருத்துவ பணியில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே என்று சொல்லி மருத்துவத்துறையிலே இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற, மறைமுகமாக உதவி செய்கிற, அதற்கு உந்துதலாக இருக்கிற, பலனோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இந்த பெரிய நோயை நீக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இதுவரைக்கும் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கும் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாரும். நோய் எந்த விதத்திலும் எந்த பகுதியும் தாக்காதபடிக்கு, எந்த குடும்பத்தையும் தாக்காதபடிக்கு, எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் தாக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சூழ்நிலையை சாதகமாக்கி தாரும் ஆண்டவரே சொல்லி நோயிலே பாதிக்கப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் விடுதலை தர வேண்டும். அற்புத நாயகர் விடுதலை செய்ய வேண்டும். ஆண்டவருடன் நாம மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேசம் முழுவதும் நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீ உலகத்தை உருவாக்கினீர் ஆண்டவரே, எங்களை எல்லாம் உருவாக்கினீர் ஆண்டவரே. உம்முடைய சாயலாகவே எங்களை உருவாக்கினீர். நாங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவர் ஆளுமை எங்களுக்கு தந்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். இயற்கை எங்களுக்கு தந்தீர், உலகத்தை தந்தீர், வானத்தை தந்தீர், பூமியை தந்தீர், காற்றை தந்தீர், கடலை தந்தீர், எல்லாவற்றையும் தந்தீர். ஆண்டு கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரை, வழிநடத்தினீர். ஸ்தோத்திரம். இப்போதும் எங்களுடைய மீறுதல் நிமித்தமாக சில காரியங்களுக்கு அனுமதித்து இருக்கிறேன். அது எங்களுக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் ஆண்டவரே எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, எங்களை செவைப்படுத்துவதற்காக ஆண்டவரே எங்களை நீர் நல்வழிப்படுத்துவதற்காக எங்களுக்கு அனுமதித்திருக்கிற நோய்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த எச்சரிப்பின் நாளுக்காக, எச்சரிப்பின் காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு தாரும். இதை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை தாரும். ஆனாலும் தகப்பனே, கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு தகப்பனே. ஒரே ஆண்டவரே இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு தகப்பனே. எங்களுடைய மாவட்டத்திலே 63 நபர் இன்றைக்கு சிகிச்சைக்காக இருக்கிற, போராடி கொண்டிருக்கிற, உயிருக்காக போராடி கொண்ட ஒரு சூழ்நிலையை அறிந்திருக்கிற தகப்பனே. தயவு செய்து தகப்பனே இரக்கம் பாராட்டி தகப்பனே ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவாய் மனவேதனைப்படுவார்களே, யார் என்னை விடுதலை செய்வார்கள், எனக்கு எப்படி சுகம் கிடைக்குமா கிடைக்காது என்று சொல்லி மரணத்தில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற அந்த 63 ஆத்துமாக்களையும் என் ஆண்டவரை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தொடும் ஆண்டவரே, நீ தொடும் ஆண்டவரே. ஐயா இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. எப்படியாவது விடுதலை கொடும் ஆண்டவரே. என்னுடைய பாவமா இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தின் பாவமா இருக்கலாம், திருச்செவின் பாவங்களா இருக்கலாம். தேவனே தயவாய் மன்னியும் ஆண்டவரே. எப்படியாவது இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தேசத்திலே பலவிதமான ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படியாக கர்த்தாவே மரணத்தில் விளிம்பில் நிற்கிறதை ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கிறீர்.
ஒரு இமைப்பொழுது நான் கைவிட்டேன் என்று சொல்லி, ஆனால் உம்முடைய நீடிய இரக்கத்தினாலே சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இனி அழிவுக்கு ஒப்புக்கூடாது தகப்பனே. இனிமே இந்த நோயினால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது தகப்பனே. யாரும் அழிந்து போகக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, ஜீவனை இழந்து போகக்கூடாது தகப்பனே. அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விடுதலை தருகிறீருக்கு ஸ்தோத்திரம். இந்த பணியில ஈடுபட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். தங்களுடைய படிப்பு, பதவி, பணம், குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து தகப்பனே, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே, இந்த மருத்துவமனையிலே அந்த நோயாளிகளுடைய இணைந்து இருக்கிற டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸுகளுக்காக, ஆண்டவரே உதவி செய்கிற சின்ன சின்ன உதவியாளர்களுக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காக, அர்ப்பணிப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும். அவருடைய மனதிலே தைரியத்தை தாரும். இன்னும் அர்ப்பணிப்பு சிந்தனைகளை தாரும். ஆண்டவரே, அன்பை தாரும். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற உதவி தகப்பனே அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த நோய் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு பரவாதபடிக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை நீ கொடுத்து தகப்பனே, நல்ல பாதுகாப்பை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். நோய்கள் அணுகாதபடிக்கு, வாதைகளை அணுகாதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற இன்னுமாக அரசு ஒவ்வொரு துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறைகளிலே அதனுடைய இதற்காக பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் பலவிதமான பாதைகளில், ரோடுகளில் காவலுக்கு நிற்கிற ஆண்டவரே ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போலீஸ் துறைக்காக, காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாக அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குழுக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீதியில் நிற்கிற போது எந்த விதமான கர்த்தாவே நோய்கள் அவர்களை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, இயற்கை அவளுக்கு சாதகமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நோய்களுக்கு, துன்பங்களுக்கு விலகி பாதுகாத்திலும் வீட்டிலே தனித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விடுதலை தார், நல்ல சுக வாழ்வை தாரு தகப்பனே. தீமை எந்த விதத்திலும் ஒருவரையும் துக்கப்படுதாதபடிக்கு, நோய்கள் எந்த விதத்திலும் யாரையும் தாக்காதபடிக்கு தேவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டிலே தங்கியிருக்கிற நாட்களில் ஒரு சுகமான வாழ்வை தாரும், நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தாரும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாரும். இந்த திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பகுதியினை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான நோயும் எங்களுடைய பகுதியில் அணுகாததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை எங்களை வணைந்து கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சட்டைகளுக்காக எங்களை மறைத்து கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உடைய நன்மை, உடைய ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட தங்கி இருக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்த முடியாத கிருபைகளை தாரும். நாங்கள் திருச்சபர ஜெபித்து இருக்கிறோம். வானொலி முன்பாக நிறுந்துக்க தாவே, இந்த டிவி முன்பாக இருந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக உடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பங்களோடு தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களோடும், ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் தங்கி இருக்கட்டும் தகப்படே. எங்களை விக்கிரமசிங்க பகுதியின் ஒவ்வொரு மக்களோடும் உடைய அரவணைக்கிற கரம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாப்பை தாரும், பராமரிப்பை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும். எல்லாவற்றையும் உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிற ஆண்டவர், இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். செத்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து அவனை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர். எங்களுடைய தகப்பனாக இருக்கிறேன், எங்களுடைய அன்பு நண்பராக இருக்கிறேன். ஜீவனே தந்த ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு தரும்படியாக, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய நிந்தனைகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சகஜமான நிலை வந்து நாங்களுக்கு நன்றி செலுத்த, ஆராதிக்க, எங்களுடைய பணிகளை, எங்களுடைய கடமைகளை தொடர, எங்களுடைய ஜீவனை தந்தைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போராட்டம் வந்தோம், நீதியின் தேவர் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவர் தாங்கினாரே. நேசகோடி என் மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசகோடி என் மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்பி வா
நம்பி வா இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாச குடும்பங்கள் அதுபோல நிகழ்ச்சியை தாரனை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து தேவன் நாமே உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவன் நாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் கால்வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆறுதல் தரட்டும், புதிய நம்பிக்கை தரட்டும். கேட்கிற வார்த்தையின்படி வாழக்கூடிய அந்த ஒரு கர்த்தாவே கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 37வது சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார். அதில் 5வது வசனத்தில் சொல்லும்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வழிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். Commit your way to the Lord, trust in Him and He will act என்று ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம். நேற்று தினத்தில் நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்ட போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, காய்கறி பையிலே வாங்கிட்டு வரும்போது அந்த காய்கறியும் நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த பையை வெளியே போட்டு விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கும்போது பலவிதமான ஆபத்துகள். அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் நகரத்தை காவராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று அவர் சொல்கிறார். எங்கே போய் நம்மை பாதுகாப்பது? யோசித்து பாருங்க. ஒருவேளை நாம் பல இடங்களுக்கு செல்கிறோம், யாருக்கு இருக்கிறது யாருக்கு இருக்கல தெரியல. ஒருவேளை பலவிதமான காரியங்கள் சொல்கிறார்கள். கை கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். வெளியே சென்று வரும்போது கைகளை கழுவ வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்கிற போது ஒருவேளை நம்முடைய பாதுகாப்போ நம்முடைய சுய பிரயாசம் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் ஒருவேளை இந்த ஆபத்து எங்கே இருக்குது என்பது நமக்கு தெரியாது. சங்கீதக்காரர் சொல்லும்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று அவர் சொல்கிறார். அன்பார்வலே, ஆண்டவருடைய சமூகத்திலுமே அர்ப்பணித்து அவரை மாத்திரம் நம்பிக்கையா இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள இயலாது, நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள இயலாது. ஒருவேளை பலவிதமாக இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள், குடும்பத்தை அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் வாழ்க்கை அந்த சிந்தை தான். ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்ம எவ்வளவுதான் நம்மை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி என்னை நானே யோசித்த சமயங்கள் உண்டு. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஒரே பகுதியை மாத்திரம் வாசித்து நான் சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான யுத்தங்கள் அங்கே வருவதை பார்க்கிறோம். 3 முனையிலிருந்து யுத்தம் வருவதை நம்ம பார்க்கிறோம். ஓபா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே யோசபாத்துக்கு விரோதமாக முன்முனையிலிருந்து அங்கே மக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். அவன் பார்க்கிற ஆபத்து வரும்போதுதான் யோசபாத் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கே அவன் ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கிறான். ஆண்டவரை அதிகமாக பற்றி பிடித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். 3 இடங்களிலிருந்து அங்கே எதிர்ப்பு கிளம்புகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா
மோவாப் புத்திரர் வருகிறார்கள், அம்மோன் புத்திரர் வருகிறார்கள். அடுத்து அங்கே அம்மோனிற்கு அப்புறத்துள்ள மனுஷர் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3 பக்கமிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. மிகுந்த ஒரு பயம், ஆண்டவரை தேடுவதற்கு அறைகுவல் விடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு 3 விதமான யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வார். அடுத்த இன்னைக்கு கொரோனா வைரஸ் அது ஒரு யுத்தமாக நம்ம வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் 50,000க்கு மேல மக்கள் மரித்து விட்டார்கள். நம்முடைய பகுதியில் கூட அந்த வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பல தேசங்களில் அநேக மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு அது ஒரு அந்த கிருமி ஒரு யுத்தமாக புறப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது பைனான்சியல் வார், ஒருவேளை பொருளாதாரத்துல ஒரு யுத்தம், வாழ்வா சாவா. அநேக மக்கள் பட்டினி கிடக்கிறாங்க. ஐயோ, கடை நம்ம தொடக்க முடியல, கடையை திறக்க முடியல, தொழில் செய்ய முடியல, ஐயோ எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, பொருளாதாரம் வீழ்ந்து கிடக்குது. ஒருவேளை பொருளாதார யுத்தம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் கீழே போய் கொண்டிருக்கிறது, மக்கள் அன்றாடம் பிழைப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பக்கம் யுத்தம் புறப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஸ்பிரிச்சுவல் வார் என்று சொல்கிறோம், ஆன்மீக யுத்தம். இங்கே ஒரு யுத்தம் இருக்கிறது. ஆலயத்தை திறக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஜெப கூட்டம் நடத்த முடியல, ஆண்டவரை தேடுவதற்கு அதிகமாக தடையாக இருப்பதை நாம் உணர்கிறோம். நீ சாத்தான பாத்தீங்கன்னா நீ எப்படி ஆலயத்தை திறப்பான், நீ எப்படி ஆண்டவரை ஆராதிப்பான் என்று சொல்லி அங்கே சாத்தான் ஆன்மீக யுத்தத்தை அவன் தருவதை பார்க்கிறோம். 3 விதமான யுத்தத்தை பார்க்கிறோம். ஒன்று கொரோனா வைரஸுடைய யுத்தத்தை பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவதாக பொருளாதார யுத்தத்தை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆன்மீக யுத்தத்தை பார்க்கிறோம். 3 வகைகளிலும் நாம் அதிகமாக கஷ்டங்களை சந்திப்பதை நாம் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பார்களே, ஒருவேளை இந்த துக்கமான சமயத்துல, கஷ்டமான சமயத்துல யோசபாத் செய்த முக்கியமான காரியத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே முதல் காரியம் ஒருமுகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே 2 நாளாகவும் 20ஆம் வயதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார்கள். யோசபாத் பயந்து போனான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் யுத்தத்துக்கு வந்தபோது யோசபாத் பயந்து போனான். அன்பானவர்களே, ஒரு வாழ்க்கையில இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரும்போது நாம் பயந்து போகிறோம், ஒருவேளை நாம் சோர்ந்து போகிறோம். ஆனாலும் இங்கே யோசபாத் செய்த முக்கியமான காரியம், அங்கே அவன் ஒருமுகப்பட்டு அங்கே யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் யூனிட்டி என்று பார்க்கிறோம், ஃபெல்லோஷிப்பை பார்க்கிறோம், கோஆபரேட்டை பார்க்கிறோம். ஒருவேளை எல்லாரும் இணைந்தாங்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் ஐக்கியம் நமக்கு அவசியம். நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா? ஒருவேளை ஐக்கியமாக இணைந்து உபவாசத்தை ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இப்போது நமக்கு தேவை ஒருவேளை ஒருமனம், ஒருமைப்பாடு அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் இப்போது நினைச்சு கொண்டிருக்கலாம், ஆலயம் திறக்கட்டு நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னை இப்படியெல்லாம் பேசினா வரட்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கும் பலவிதமான காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கலாம், இன்றைக்கும் பலவிதமான விரோதங்களை வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் எல்லாருமே ஒருமுகமாக வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை ஒருமுகமாக தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஐக்கியத்தோடு, ஒரு இணைவோடு, ஒரே சொந்தோடு கடவுளை தேடும் போதும் கடவுள் நமக்கு யுத்தம் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே யோசபாத் செய்த முக்கியமான காரியம், எல்லாரையும் ஒருமித்து அவன் அங்கே பார்த்து நாம் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது, நாம் எல்லாருமே ஏகோபித்து இணைந்து ஜெபிக்கும் போது கடவுள் இந்த யுத்தத்துல வெற்றி தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. 3 முனையில யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்துல யுத்தம், ஆன்மீக யுத்தம், கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் யுத்தம் நமக்கு தாக்கி கொண்டிருக்கிறது. அன்பார்களே, இந்த சமயத்துல நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துல 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று பாருங்கள். எல்லா பட்டணிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடுவதற்கு அவர்கள் ஒருமித்து வந்தார்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அவர்கள் அறிக்கை செய்தார்கள். என்ன அறிக்கை செய்யறாங்க பாருங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பின்பகுதி நீ வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதியுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அங்கே ஆண்டவருடைய வல்லமையை
அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். பாருங்க, பயம் வர சூழல் தான் ஆண்டவருடைய வல்லமையை அறிக்கை செய்யறாங்க. ஆண்டவரே இது பராக்கிரமம் நிறைந்த ஆண்டவர், வல்லமை நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள், ஆண்டவரே நீ ஒருவரே வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், ஒருவரும் உம்மோடு எய்த்து நிற்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் யாருமே எய்த்து நிற்க முடியாது. பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கொரோனா வைரஸாக இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்திலும் எதிர்த்து நிற்க முடியாது. நாம் இன்றைக்கு அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே நீ எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறேன், நீ பராக்கிரமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போதும் கடவுள் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம 3 வகையில சோர்ந்து போய் இருக்கிறோம். ஒன்று, இந்த வைரஸ்னால சோர்ந்து போய் இருக்கிறோம். ஒரு பெரிய யுத்தமாக இருக்கிறது. மறைமுக யுத்தம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் நம்மை வேதனைக்குள்ளாக ஆழ்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்க்கிறோம், ஒரு யுத்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஆன்மீகத்தில் ஒரு யுத்தம். இந்த சூழலில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சமூகத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே உமக்குன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, யாருமே எதிர்த்து நிற்க முடியாது, நீர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன் என்பதை அறிக்கை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலவெளியிலும் எதுவுமே கடவுளுடைய சமூகத்திலும் எதிர்த்து நிற்க முடியாது, சாத்தான் எதிர்த்து நிற்க முடியாது, உலகம் எதிர்த்து நிற்க முடியாது. கடவுள் யுத்தம் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கே ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா யோசபாத் பயந்து போனான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது பயம் வருகிறது? கடவுள் சில காரியங்களை அனுமதிக்கும் போது பயந்து போகிறோம். ஒரு நல்லதுதான், பயந்து போறது நல்லதுதான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்து ஒப்புரவாகி நம்ம ஐக்கியத்தோடு செயல்படும் போது, ஜெபிக்கும் போது, கடவுளை நோக்கி பார்க்கும்போது கடவுள் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல இந்த 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆவது வசனத்துல 3 காரியங்களை அவர் சொல்கிறார். ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகியால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். 3 முக்கியமான காரியம். ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. இந்த கூட்டம் திரளான கூட்டம், இந்த ஆபத்து என்பது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. பயந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த கிருமி பலரை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே பிணக்குவியலை பார்க்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த ஏராளமான கூட்டத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே பலன் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவன் என்ன சொல்றாங்க பாருங்க, கடைசியாக எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குது என்று அவர் சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு பலன் கிடையாது, ஆற்றல் கிடையாது ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் இருக்கிறோம். ஒன்றுதான், எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்குது என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். அன்பான இந்த காலையிலும் நம்முடைய கண்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இந்த உலகத்தின் பல சூழல்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரை பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? அரசாங்கத்தை நோக்கி பார்க்கிறோமா? மருத்துவர்களை நோக்கி பார்க்கிறோமா? உலகத்தை நோக்கி பார்க்கிறோமா? அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் கடவுளை நோக்கி இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கண்கள் அவரை காணட்டும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேளைகளை பார்த்தீங்கன்னா உலகப்பிரமாக நம்முடைய கண்கள் சிலரை நோக்கும் போது சில காரியங்கள் நடக்கும். நான் திருச்சியிலே பணியாற்றிய போது ஒரு அலுவலகத்துக்கு ஒரு பணிக்காக சென்றிருந்தேன். அப்போது பலர் அங்கே காத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு மாற்றத்திற்காக ஒரு சின்ன வேலைக்காக சென்றிருந்தேன். அந்த அதிகாரி எல்லாரையும் இருக்க சொன்னார். எல்லாரும் ஒருவேளை ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தார்கள். நான் ஒருவேளை அந்த அதிகாரியுடைய கண்களை பார்த்து கொண்டே இருந்தேன். அவருக்கு ஒண்ணுமே ஓடலை, என்ன என்னையே பார்த்து கொண்டிருக்கார் என்று சொல்லி என்னை அழைத்தார். நான் உள்ளே சென்று சில காரியத்தை சொன்னபோது உடனடியாக அந்த காரியத்தை செய்து முடித்தார். அந்த கண்களை பார்க்கும்போது ஒரு கரிசனை வந்து விட்டது. மற்றவர்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியே பேசிக் கொண்டிருக்கிறாங்க, பலவிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் அவருடைய கண்களை மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தேன். அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் வந்து விட்டது. என்னை அழைத்து அந்த செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். அப்போ உலகத்தரமான ஒரு மனிதனை நோக்கி பார்க்கும்போது நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவருடைய கரத்தை எல்லாம் கரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறோம், என்ன கிடைக்கும் என்று சொல்லி அன்பானவர்களே அவருடைய கண்களை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்கள் நோக்கி இருப்பது போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டிகள் நோக்கி இருப்பது போல நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை மாத்திரம் சார்ந்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன சொன்ன காரியம், ஆண்டவரே திரளான கூட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலனே இல்லை கத்தாவே, தாங்கிக் கொள்ள பலன் கிடையாது, அந்த அளவு சக்தி கிடையாது கத்தாவே, ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் என்று சொல்லி என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லி அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார்கள். நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்வதை பார்க்கிறோம். 2 நாளாக 20ஆம் அதிகாரம் பின்பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா
22 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதும் யூதாவுக்கு விரோதமாய் அந்த வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒரு கர்த்தர் எழும்ப பண்ணினால் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்குள்ளாக போர் நடைபெற்ற அவர்கள் மடிந்து விட்டார்கள். யுத்தத்திலே ஆண்டவர் யோசபாத்துக்கு வெற்றி தருவதை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த கிருமி அதற்குள்ளாக சண்டை போட்டுக்கொண்டு அழிஞ்சு போகிறோம். நம்ம எதிராக வருகிற காரியங்கள் ஒன்று எல்லாமே அழிந்து போகிறோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போதும் இந்த ஒருவேளை 3 பக்கமும் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துல கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் ஜெயித்து தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் பின்பகுதியை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா 2 குருடர்கள், கண் தெரியாத 2 பார்வையற்றவர்கள் கடவுளை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்கள். எல்லாரும் சத்தம் போடுறாங்க. அவர்கள் சொன்னாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்படி சொல்லும் போது மற்றவர்கள் அதட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் மிகுந்த சத்தமாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்படி சொல்லி சத்தம் விட்டு கூட்ட போது ஆண்டவர் வந்து நின்று சொன்னாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டு அப்படி கண் பார்வை கொடுத்து அவர்களை வாழ்விக்கிறதை மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் பின்பகுதியை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இக்கட்டான சூழலை நான் பார்த்து 3 விதமான காரியங்களை சொன்னேன். ஒன்று கொரோனா வைரஸ் வார், அடுத்து பார்த்தீங்கன்னா பைனான்சியல் வார், மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் வார். 3 விதமான போர், 3 முனையில் நமக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில நாம் எல்லாருமே ஒருமுகப்பட்டு ஆண்டவர் சமத்தை தேடும் போது, உண்மையாக ஆண்டவர் வல்லமையை நாம் அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே உம்மால் கொடாக்காரி ஒன்றுமே இல்லை சுவாமி, என் மனுஷன் ஞானம், என் பலன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பராக்கிரமத்தையும் வல்லமையும் நம்ம ஒரு அறிக்கை செய்யும் போதும் நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் மாபெரும் வெற்றி தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும், அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே எல்லாற்றையும் ஆண்டவர் சமத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். ஆண்டவர் எல்லாற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே எல்லாற்றையும் உன் சமத்தில் அர்ப்பணிச்சுட்டேங்க தாவே, என்னால் ஒன்று மேலே கத்தாவே பலவிதமான யுத்தத்துல இருக்கிறோம், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிற கத்தாவே, விடுதலை தருவதற்கு யாருமே இல்லை கத்தாவே. என் குடும்பத்தை என் பிள்ளைகளுடைய சாம்பிள் அர்ப்பணித்து விடுங்க கத்தாவே, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது உண்மையாகவே கடவுள் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்கவும் தேசத்துல பெரிய ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த சூழல்ல 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, அவர்கள் ஒருமுகப்பட்டு அவர் உபவாசத்தை கூறுவித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். அடுத்து எல்லா பட்டணத்திலும் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். மூன்றாவதாக கடவுளை நோக்கி அறிக்கை செய்தார்கள், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் ஏற்று நிற்க கூடாது என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்தார்கள். ஆண்டவர் மக்களுக்கு யுத்தம் செய்து வெற்றி வாங்கி தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலைவெளியிலும் அந்த சிந்தோடு கடந்து செல்லுங்க, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த சமயங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என் குடும்பமாக வந்து ஜெபம் செய்யுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க. உடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். உலகம் உதவி செய்யாம விட்டுருவாங்க, திருச்சபை நம்மை மறந்து போகும், உறவுகள் நம்மை மறந்து போவார்கள். ஆண்டோடைய கண்கள் கரிசனை உள்ள கரங்கள், ஒரு கரிசனை உள்ள கரங்கள் கரிசனை உள்ள கண்களாக இருக்குது. அவர் பாசம் நிறைந்த தந்தையாக இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவர் பராக்கிரமும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்க வாழுங்க, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒருவேளை அரசாங்கம் சொல்லுகிற சில ஒரு ஆலோசனைப்படி அறிவுறுத்தல்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதிகமாக வெளிச்செல்லாதபடிக்கும் நீ வீட்டோடு இருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவர் மாத்திரம் நோக்கி பாருங்க. கூடிய விரைவில் இந்த 3 காரியத்தில் கடவுள் நமக்கு விடுதலை தருவார். கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை தருவார், ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை தருவார். அடுத்து ஆன்மீக இந்த யுத்தத்தில் ஆண்டு விடுதலை கொடுத்து வடிவமாக ஆண்டவரை தேடுவதற்கு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தருவராகவே. பயந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையாக இருங்க. தேவன் நமக்கு உதவியாக இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த வார்த்தை கேட்டு அனைவருக்கும் ஆண்டு சொல்ல வார்த்தை எல்லாத்தையும் ஆண்டு சொல்ல ஒப்புவித்து நீங்க நம்பிக்கையாக இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவராகவே. அந்த சிந்தோடு கடந்து சொல்வோம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் யோசபாத்துக்கு விரோதமாக ஆண்டவரே மும்முனையில கத்தாவே மக்கள் விரோதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவன் பயந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தார், உபவாசம் செய்தார். எல்லா மக்களும் இணைந்து ஆராதிக்கும்படியாக அவர் எல்லாரையும் அழைத்தார். விசுவாச அறிக்கை செய்தார்கள். ஆண்டவர் விடுதலை கொடுத்தீங்க கத்தாவே. இந்த காலைவெளியிலும் நாங்கள் பலவிதமான போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சாமி, பலவிதமான நெருக்கடி இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே. இந்த விடுதலை தரப்போவதற்காக சோதரம் இந்த கண்கள் கத்தாவே உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செபிக்கிறோம். கூடிய விரைவில் கத்தா விடுதலை தரப்போவதற்காக சோதரம் இந்த வார்த்தை கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி
நம்முடைய குருவானவர்கள் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். 143வது கன்வென்ஷன் கீதங்கள். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் பரனுன்னை காக்க வல்லோர். 143வது கன்வென்ஷன் கீதங்கள். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசத்தீர்ப்பரை, யார் கைவிட்டாலும் பேசவே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்புக்குமாய் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரை ஆராதிக்க ஜெபிக்க அவருடைய வார்த்தையை கேட்க தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த யுத்தத்தில் விடுதலை தரும்படியாக, போராட்டத்தில் விடுதலை தரும்படியாக, அதை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். களத்தில் இருந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக, இந்த பட்டணத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். தென்றல் டிவி நிறுவனத்திற்காக, சிங்கம் டிவி நிறுவனத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். பணியாற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்வோம். இந்த ஒலிப்பதிவை கேட்கிற அனைவரும் ஆண்டவருக்களாக பலப்பட தைரியம் கொள்ள ஆண்டு ஆஸ்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். கூடிய விரைவில் இயல்பு நிலை திரும்பவும் இந்த நோய் தொற்று அதிகமாக பரவாதபடி ஆண்டவர் இந்த நோய் தொற்றில் ஒரு விடுதலை தரும்படியாக ஆண்டு சமதிலே நாம் அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். அமெரிக்க தேசத்துக்காக மன்றாடுவோம். 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரித்திருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தேசத்திற்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்புகிறே இந்த ஆண்டவரே, எங்கள் தாய் தந்தையமாக இருக்கிறவரே, குறைகளை மன்னிக்கிறவரே, பாவத்தை மன்னிக்கிறவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேசத்தின் பாவத்தின் வழியாக வந்திருக்கிற இந்த கொடிய வைரஸை தேவன் அழித்து போடும்படியாக செபிக்கிறோம். ஒருவரே பராக்கிரமமுள்ள தெய்வம், வல்லமையான தெய்வ கர்த்தாவே, ஆண்டவரை அறிந்து அறியாமல் செய்த எல்லா குறைகளும் தெய்வாக மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த பிள்ளையை மன்னிப்பது போல சுவாமி, இந்த வெளியிலும் ஆண்டவரே தந்தையாகி நீங்க தாம கர்த்தாவே எங்களுடைய குறைகள் தெய்வாக மன்னித்து இந்த கர்த்தாவே கொடிய வைரஸை தேசத்திலிருந்தும் உலகத்திலிருந்து அகற்றப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா மக்களும் கலங்கி போயிருக்கிறாங்க சுவாமி, அநேகர் மறித்திருக்கிறாங்க, அநேகர் அருமையான மக்கள் இழந்திருக்கிறாங்க கர்த்தாவே. அதிகமான சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க.
என் தேவன் ஒரு விஷயங்கிற தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியே செவிக்கிறோம். ஆண்டவர் இந்த மும்முனை யுத்தத்தில் கத்தாவே எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்கு கத்தாவே ஸ்தோத்திரம். இந்த கத்தாவே கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது கத்தாவே. ஆண்டவர் உண்மையை நோக்கி பார்க்கிற கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் கத்தாவே? வாழ்வதற்கு வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே கத்தாவே. நீ அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர் கத்தாவே. உம்மால் கொடாக்கரை ஒன்று மேல கத்தாவே. என் தேவனால் எல்லாம் ஆகும் கத்தாவே. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் கத்தாவே. என் தேவன் பெரிய விடுதலை தரப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய தமிழகத்தையும் என்னுடைய திருவள்ளி மாவட்டத்தையும் தேசத்தையும் கத்தாவே எல்லா உலகத்தையும் உலகத்தில் எல்லா நாடுகளையும் என் தேவனுக்கு தாவே பாதுகாத்துக்கும்படியாக மன்றாடுகிறோம். சேசமாக பணியாற்றுகிற ஒவ்வொருவர்களுக்கு அச்சபிக்கிறோம் தாவே. மருத்துவர்களுக்கு அச்சபிக்கிறோம். இன்னைக்கு தாவே தாதிமார்களுக்கு அச்சபிக்கிறோம். உதவிக்காரர்களுக்கு அச்சபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு அச்சபிக்கிறோம். இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு அச்சபிக்கிறோம். இன்னைக்கு தாவே தூய்மை பணியாளர்களுக்கு அச்சபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்தும்படியே செபிக்கிறோம். அவருக்கு தாவே உயிரை பணையம் வைத்து செய்கிற பணியை அறிந்திருக்கிறேன் தாவே. எந்த ஒரு தாவே குடும்பத்திலும் எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு எல்லாரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தும்படியே செபிக்கிறோம். தேசத்தில் இருக்க கலக்கத்தை மாற்றும்படியே செபிக்கிறோம். பொருளாதார வீழ்ச்சியில் இருக்க தாவே ஒரு நல்ல வளர்ச்சியை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம். அப்படி செய்யப்போவதற்காக நடிச்சதுதான் கத்தாவே. விசேஷமாக ஆண்டவரே யாரில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். நம்பிக்கை கொடுக்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சுவாமி. உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாமே சகாயம் செய்யப்படுவதற்காக சோதரம் யோசபாத்துக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவருக்கு எல்லாருக்கும் கத்தாவே விடுதலை தற்போதுக்காக நடிச்சு சொல்கிறோம். கதாவை ஒளிப்பதிவு செய்கிற தம்பிக்காக செபிக்கிறோம். கதாவை யாரில் பங்கு பெற்றிருக்கிற அனைவருக்காக சோதரம் எல்லாரையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். நீ நம்ம கதாவை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் தேவராக ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். மே மாதம் 3ஆம் தேதி பிறகு கத்தாவே ஒரு நல்ல விடுதலை கொடுத்த ஆண்டு இயல்பு நிலை திரும்பவும் வடிவாக ஆலயத்துக்கும் துணை ஆராதிக்கவும் நல்ல வாய்ப்பை தரும்படியே செபிக்கிறோம். விசேஷமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு செபிக்கிறோம் கத்தாவே. உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையான உதவிகளுக்கு கிடைப்பதற்கு உதவி செய்யணும் செபிக்கிறோம். அதே போல இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு செபிக்கிறோம் கத்தாவே. இந்த காலவெளியில் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். அற்புத சுகத்தை தரும்படியாக செபிக்கிறோம். இப்படி திருக்கதிலே தாழ்த்திருப்படுகிறோம் சாமி. என் தேவன் தேசத்தில் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் நீ தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய திருக்கதிலே தாழ்த்திருப்படுகிறோம். தாவில பங்கு பெற்ற அனைவரையும் தேவராக ஆஸ்வத்தை அனுப்ப முடியாது செபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. நாம் யாவர் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.